இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய அழைப்பு என்பதை குறித்து நாம் இந்த நாட்களிலே தியானித்து வருகிறோம். தேவன் யாரையெல்லாம் அழைத்திருக்கிறார், எதற்காக அவர் அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து தியானித்தோம். மனம் திரும்புதலுக்கென்று அழைக்க வந்தேன் என்று பாவிகளை மனம் திரும்புதலுக்கென்று அழைத்திருக்கிறார் என்று நாம் தியானித்தோம். இப்பொழுதும் அவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்காக தேவன் அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த மகிமை உள்ள தேவனோடு நாம் மகிமையிலே அவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இந்த உலகத்திலே நாம் நம்மை விட சற்று அல்லது படிப்பிலோ அந்தஸ்திலோ அல்லது பணத்திலோ அதிகமாக உள்ளவர்களோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்க யாருமே விரும்ப மாட்டார்கள். ஆனால் மகிமை நிறைந்த தேவன் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என்னோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது, நான் போவேன் என்றால் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்துவேன். அந்த ஸ்தலத்திலே நான் இருக்கும் இடத்திலே நீங்கள் வந்து என்னோடு கூட இருக்கும்படி எல்லாரையும் என்னிடத்திலே நான் சேர்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அந்த மகிமையிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் இருக்கிற இடத்திலே நாமும் ஐக்கியமாய் இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கும் பொழுது அவரோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாம் யாரு அப்படின்னு சொன்னா, அவரால் அழைக்கப்பட்டவர்களும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும் தான் அவரோடு கூட அந்த மகிமையிலே இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு ஐக்கியத்திற்காக தேவன் நம்மை அழைக்கிறார். இப்பொழுது நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த பூமியில நாம் வாழும் பொழுதும் தேவன் என்ன சொல்கிறார்? அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எல்லாரும் தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நான் எல்லாரையும் ஒரே சரீரமாக நாம் அவரோடு கூட ஒப்புரவாக வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் தன்னுடைய சீஷர்களுக்கும் தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கும் சொன்ன காரியம், அந்த எல்லாரையும் அவர்களுக்கு நீங்க உபதேசித்து என்னோடு கூட ஒப்புரவாகுங்கள், தேவனோடு கூட ஒப்புரவாகுங்கள் என்று எல்லா அப்போஸ்தலர்களும் வந்து நம்முடைய போதகம் பண்ணினதை அல்லது பிரசங்கித்ததை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. தேவனோடு கூட ஒப்புரவாகுங்கள் என்று. அடுத்ததாக பார்க்கும் பொழுது நன்மை செய்யும்படி அவர் அழைக்கிறார். நம்ம வந்து திராணி உள்ளவர்களுக்கு நாம் நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை வந்து செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று எழுதப்பட்டிருக்கிறது போல நாம் நன்மை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்மை செய்யாதபடி நாம் தீங்கு அனுபவிப்பதோ அல்லது பாடு அனுபவிக்கும் போது, குற்றம் செய்து அல்லது தீமை செய்து நாம் பாடு அனுபவிக்கும் போது அது தேவனுக்கு பிரீதியா இருக்காது. நாம் மற்றவங்களுக்காக நன்மை செய்து அது நிமித்தம் பாடுகள் வரும் பொழுது அதை நாம் பொறுமையோடு சகித்தால் அது வந்து தேவனுக்கு பிரீதியா இருக்கும். அதற்காகவே நீங்க அழைக்கப்பட்டீர்கள் என்று சொல்றாரு. அப்போ ஆண்டவர் எதற்காக நம்ம அழைச்சிருக்கிறார் அப்படின்னா, திராணி உள்ளவர்களுக்கு நான் நன்மை செய்யணும். நன்மை செய்வதனால் நமக்கு பாடுகள் வரும்போது அந்த பாடுகளை சகித்து நாம் உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று தேவன் அழைத்திருக்கார். முதலில் நாம் பார்த்தோம், நாம் வந்து எதற்காக அழைத்தார் அப்படின்னு சொல்லும்போது அவரோடு கூட ஐக்கியமா இருப்பதற்காக நம்மை அழைத்தார். 2வது, நாம் நன்மை செய்து பாட அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அழைத்திருக்கிறார். இன்னும் பார்க்கும்போது நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படியாக நாம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள், இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நல்ல போராட்டத்தை போராட. பார்த்தது போல நான் நன்மை செய்து பாட அனுபவிக்கும் போது, போராட்டத்தை நாம் சந்திக்கும் பொழுது அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு பிரீதியாக, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் வாழ முடியும். ஆனால் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
தன்னுடைய ராஜ்யத்திற்கும் தன்னுடைய மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவன். நீங்கள் அதற்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறபடி அவருடைய ராஜ்யத்திற்கு நாம் பாத்திரராக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது சுவாதீனம் உள்ளவர்களாக, சுதந்திரமாக, தேவனுடைய பிள்ளைகளாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது சொல்லுகிறாரு, நீங்கள் சுவாதீனம் உள்ளவர்களா, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நீங்கள் தேவனுடைய புத்திரராகும்படி நீங்க சுவிகார புத்திரராய் ஆனீர்கள். இன்னும் நம்ம பாவத்திற்கோ அல்லது பிசாசுக்கோ அல்லது சாபத்திற்கோ அடிமையானவர்களாய் நாம் மறுபடியும் அடிமைத்தனத்திற்குள்ளாக நாம் போகாதபடி சுதந்திரமாய் அல்லது சுவாதீனராய் நாங்கள் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அழைப்பை நாம் உணர்ந்து, அவருடைய அழைப்பை நாம் புரிந்து கொண்டு தேவனோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாய் மாறுவதற்கும், தேவனோடு கூட ஒப்புரவாகுவதற்கும், நன்மை செய்து அதனால் வரக்கூடிய பாடுகளின் நிமித்தம் நான் அந்த பொறுமையாய் நம்ம சகித்தோம்னா அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க நல்ல போராட்டத்தை போராடி அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாற முடியும். நாம் இன்னும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு இராதபடிக்கு, அந்த பாவம் அல்லது சாபம் அல்லது விக்கிரக ஆராதனை என்கிற அடிமைத்தனத்திற்குள் நாம் இராதபடிக்கு சுவாதீனமாய் வாழவும், சுதந்திரமாக அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு வாழவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய அழைப்பை ஏற்று, அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய அழைப்பை அறிந்து புரிந்து நடந்தோமானால் நிச்சயமாக அந்த நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து அவரோடு கூட நாம் ஐக்கியமாக வாழ முடியும். தேவன் நமக்காக சுதந்திரித்து வைத்திருக்கிற அந்த ஒரு பரிசுத்தமான ஸ்தலத்திலே நாமும் அவரோடு கூட ஐக்கியப்பட, அவருடைய அழைப்பை நாம் அறிந்து புரிந்து நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க நாம் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்களை அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேவரே, நீர் எங்களை அழைத்த அழைப்பை கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டவர்களாய் ஆண்டவரே உம்மோடு கூட இருக்கவும், உம்மோடு கூட ஒப்புரமாகவும், மகிமையிலே உம்மோடு கூட ஐக்கியமாய் இருக்கவும் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறீர் என்பதை அறிந்து அந்த பரிசுத்தத்திற்குள் எங்களை நாங்கள் காத்து கொள்ளவும் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்யவும் ஆண்டவரே, நல்ல போராட்டத்தை போராடி கர்த்தாவே ஸ்தோத்திரமுடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன் சுவாமி. அழைத்த அழைப்பை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு தகப்பனே அதற்கு கீழ்ப்படிந்து அப்பா உமக்கு அடிமைகள் ஆகாதபடி காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து இடைபடும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.